அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஷ்டமச்சனி. பொதுவாகவே அஷ்டமச்சனி அப்படின்னம்னா நன்மை தீமை இரண்டும் 50-50% அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்கும். சில வெற்றிகளையும் கொடுக்கும், சில தோல்விகளையும் கொடுக்கும், சில வருமானங்களையும் கொடுக்கும், சில இழப்புகளையும் கொடுக்கும். இப்படி தன்னுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் 50-50% அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள் சரியாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அதிகப்படியாக வாரி கொடுத்து ஒரு பெரிய அளவுலையும் ஏற்றியும் விட்டுரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிகமான செலவுகளையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்து தரமட்டத்துக்கு கொண்டாந்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் அஷ்டமச்சனி ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற அஷ்டமச்சனி மட்டும் கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் தான். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக உங்களுடைய ராசியிலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 8ஆம் இடத்துல அமரும் பொழுது நல்லது தான், அந்த இடங்கள் பாதிக்கப்படும். அப்படிங்கும்போது உங்களுடைய கடன் தீரும், கஷ்டங்கள் தீரும், நஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான கண்டங்கள் தீரும், அசிங்கங்கள் தீரும், அவமானங்கள் தீரும், பட்ட துயரங்கள் கண்டிப்பாக தீருமா அப்படின்னா கண்டிப்பாக தீரும். ஏன்னா அவர் அமரக்கூடிய இடம் 8 அப்படிங்கிறதுனால அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். பொதுவாகவே கெட்டவன் 8இல் நிற்க ராஜயோகம் கிட்டும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சூட்சமத்தில் ஒன்றா வருது. அப்படிங்கிறதுனால நல்ல அமைப்புகள் தான், கெட்டவன் 8இல் அமரும் பொழுது நல்ல அமைப்புகளை தான் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் பார்வைக்கென்று ஒரு குணங்கள் உண்டு இல்லைங்களா, அப்போ அதற்கான பலன்கள் என்னென்ன, அதற்கான பலன்களையும் நாம் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்போ 8ஆம் இடம் பலன்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய இடத்தின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றலாம். அடுத்து அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்க்குறாரு. அப்போ 10னா தொழில், கர்மம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலில் மிகப்பெரிய சரிவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னா அதான் சரியான விஷயம் அப்படிங்களா. ஏன்னா தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ 3ஆம் பார்வையால் பார்க்கும்போது அதற்கான கடுமையான பலன்களை அவர் தந்துடுறாரு. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா மிகப்பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் இருந்து பார்க்கக்கூடிய இடம் 8 அப்படின்னு சொல்லலாம். கவனமாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் தொழிலில் கொடுத்துட்றாரு, ஒரு தொழிலில் உயர்வையும் கொடுத்துட்றாரு, வளர்ச்சியும் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிடலாம். இது உங்களுடைய என்ன ராசி, 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இதனுடைய நிலைகளை பொறுத்து உங்களுக்கான அமைப்புகள் மாறும் அப்படிங்களா. அப்போ உங்களுக்கான நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்கள், பொருத்தி பாருங்கள். பொருத்தி பார்த்து
அதனுடைய பலனை தெரிஞ்சு அதன் மூலமாக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா 8னா அதிர்ஷ்டத்தையும் கூறும் அப்படிங்கலாம். அடுத்து பார்த்தோம்னா தன்னுடைய 7ஆம் பார்வையால் அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னம்னா, உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பம், வாக்கு, வன்மை, தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சிறப்பு தான். ஏன்னா 7ஆம் பார்வைக்கு பலம் கம்மி அப்படிங்கிறனால பெரிய அளவில் உங்களுடைய குடும்பத்தை கெடுத்துட போகிறதில்ல, உங்களுக்கான தனவரவுகளையும் பெருசாக கெடுத்துட போகிறது இல்லை அப்படிங்கலாம். குடும்பத்திற்கான கடன்கள் நீங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் இது ஒரு வகையில் சிறப்பு தான் அப்படிங்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா தன்னுடைய 10ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் பூர்வீகம், புத்திரஸ்தானம் இந்த இடங்களை பார்க்குறாரு. அப்போ இந்த இடங்களை பார்க்கும்பொழுது கஷ்ட நஷ்டங்களை தருவாரா அப்படின்னா, பூர்வீகத்தில் கொஞ்சம் விரயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. பூர்வீகம் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கடன் வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. குழந்தைகள் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் விரயம், கஷ்டத்தையும் கடன்களையும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதனால் உங்களுடைய பூர்வீக நிலம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல் இருந்ததுன்னா அதை பார்த்து கையாளுங்க. குழந்தைகளுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சிக்கல்னா அதையும் கவனமாக கையாளுங்க. குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா அதையும் கவனமாக கையாளுங்க. இதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் சனி பகவான் 8ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கான கஷ்டங்கள் நீங்கி போகிற ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் என்ன பரிகார முறைகள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இங்கே 8ஆம் இடத்துல அமரும் பொழுதே உங்களுக்கு கண்டம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்போ கண்டம் உயிர்காரகம் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா உங்களுக்கு என்ன உயிர்காரகத்துவத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா சிவன் கோயிலில் நீங்கள் கும்பிட்றது சரியான விஷயமா இருக்கும். அதிகப்படியாக சிவனை கும்பிட்றது நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுடைய வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு 1 முறைக்கு 2 முறை யோசனை செஞ்சு செய்யுங்க. அதே போல் உங்களுடைய தொழிலில் அதிகப்படியான மூலதனம் போடுறீங்க இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தொழிலில் புதுசான மூலதனங்கள் போடும் பொழுது அதிகப்படியாக கடன் வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுடைய கஷ்டத்தை கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால தொழிலில் கவனமாக இருங்க. கடன் வாங்கி தொழிலை விஸ்தரிப்பு பண்ணுறது, தொழிலில் பெரிய அளவில் கொண்டு போக நினைக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க. அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது குழந்தைகள் வழியில் கவனமாக இருந்தால் போதும். குலதெய்வங்களை நீங்கள் அதிகப்படியாக கும்பிடுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் அவருடைய கர்ம பார்வை அப்படிங்கிறதுனால கர்ம பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையில்லாத கர்ம செலவுகளை அதிகப்படியாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் குலதெய்வ வழிபாடும் சிவன் வழிபாடும் இந்த காலகட்டங்கள் 8ல் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும்.